டிஎம்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷனுக்கு. எங்க அண்ணா திரிசா கூட அலையன்ஸ் இப்பதான் சொல்லிருக்கேன். லான்ச் பண்ற டைம் பண்ண ஒரு வீடியோ நான் அதை வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஸோ இதை பார்த்த நம்ம டிவிக்கே நம்ம ரொம்ப அந்த வெறியாக இருப்பாங்களே, நம்ம அதான் நம்ம சாட்டை திருமுருகன் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து நம்ம இவங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லிட்டா நம்ம தன் குடும்பமாக இருந்தாலும் நம்மளை கொண்டுடுவாங்க, இவங்களெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அவன் வந்து எனக்கு நெருங்கிய சொந்தம் அவன் அந்த பையன். சரி ரைட்டு, நான் வந்து என்ன சொல்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ வந்து அதில் வந்து அவன் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ வந்து என்டிகே எங்கே போச்சு அப்படின்னு கெட்ட வார்த்தையில் இந்த மாதிரி கேட்குறான். இப்போ நான் சொன்னேன், நீங்களாம் வந்து அண்ணா பாப்பா காதல் பண்ணுவீங்களா, உங்கள் பாப்பாவெல்லாம் பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் டப்புன்னு கோவப்பட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு வேற மாதிரி மென்டாலிட்டிக்கு பேசலாம். இப்போ நான் வந்து டேய், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு சரியான பதில் பேச மாட்டீங்க, தப்பான வார்த்தை பேசுகிறீங்க. அதாவது ஒரு புரிதலோட ஒரு சரியான ஒரு கருத்தோடு நம்ம பேசுகிறது கிடையாது. இவனுங்க அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு ஒரு லேடி சொல்லுது, நாங்கள் வந்து தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருக்கேன், என் பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு. ஸோ உங்களை மாதிரி வந்து எந்த என்டிகே பொண்ணுங்களும் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. யாருமே தற்கூரி மாதிரி. அன்றைக்கி ஒருத்தவங்க சொல்கிறான், டிவிகேல நான் வந்து எங்கள் தலைவருக்கு அடுத்த ஜென்மன் வந்து பொண்டாட்டியாக பிறப்பேன் அப்படிங்கிறான். ஸோ வந்து உங்களை மாதிரிலாம் நாங்கள் எந்த ஆளுமே உங்களை மாதிரி நாங்கள் பேசுனதே கிடையாது. எந்த ரீல்ஸாச்சும் ட்ரெண்டி ஆக்கி விட்ருக்காங்களா எங்கள் ஆளு இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு. இவங்க வந்து ஒரு புரிதலே இல்லாமல் பேசுகிறவங்க. இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே அவங்களுக்கு படான்னு அப்படியே வயிறெல்லாம் கவகவன்னு எரியுது நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அவனுக்கு பதில் பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இந்த அவனை முட்டு கொடுக்குறது, இவனை முட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி தான் பேசுவானுங்க. நான் வந்து இந்த வீடியோவே போடக்கூடாதுன்னு நினச்சேன், நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன்.